என்னுடைய கல்லறையில நிச்சயமா ஒரு வார்த்தை எழுதப்படும். These words will be written on my grave surely. என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கிடைச்சா, If you get a chance for giving a testimony about me, நீங்க நிறைய பேர் சாட்சி கொடுப்பீங்க. many people will testify this. இந்த பாஸ்டரால என் குடும்பம் சீராச்சு, My family was corrected by this லைஃப் pastor. சீராச்சு. My life was corrected. நான் மரித்தும் பேசுவேன், எனக்கு தெரியும். I know I will speak even after my death. சில இருதயத்தை விட்டு நீங்காத வார்த்தைகளை கேஷுவலா அவங்க பேசிட்டு போவாங்க. அதனால தான் தாமஸ் ராஜ் பாஸ்டர் இன்னைக்கு உலகளாவிய ஒரு மூத்த தலைவர்களில் ஒருவராய் காணப்படுகிறார். நாங்கள் வரும்போதெல்லாம் அவர் வந்து நல்ல ஆலோசனை கொடுக்கறது மட்டும் இல்லை, அறிவுரையும் சொல்லுவார். Totally how unworthy I am to stand before such a great man of God. நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களை வழி நடத்தினார். அண்ணனை போல நன்றி உள்ள ஒரு இருதயம் கொண்டவர் நான் யாரும் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு தேவ மனிதனை நாம் வாழும்போது ஆண்டவர் உயர்த்திருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார், இத்தனை ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த இருமல் வரும்போது அப்படியே உயிர் போயிட்டு திரும்பி வர்றது மாதிரி இருக்கு. இந்த வலி வந்து என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே கண் அப்படியே அவங்களுக்கு கலங்கிருச்சு. இனி அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கணும்னு தடுமாறும் போது அவங்களுடைய ஒரே ஒரு செய்தி கேட்டால் போதும், ஆறுதலுக்கு ஆறுதல், கண்டிப்புக்கு கண்டிப்பு, அரவணைப்புக்கு அரவணைப்பு, எல்லாமே அந்த ஒரு செய்தியில் ஃபுல்லாக கிடைச்சது. Appa Thomas Raj is a great father and the greatest leader of chosen generation. கிறிஸ்துவுக்காக ஒரு பெரிய தாக்கத்தை இந்த இந்திய தேசத்தில், இந்த சென்னை பட்டணத்தில், இந்த தமிழ்நாட்டில் விட்டி சென்றிருக்கிற அன்பு ஐயா அவர்கள் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. இந்த என்னுடைய பையனை சர்ச்சில் வச்சிருந்தேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் சொல்லி என்னுடைய உறவினர்கள் என்னுடைய பாஸ்டரை மிரட்டும் போது நான் பாஸ்டர் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணேன், அங்கிள் என் நிலைமை இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன செய்யட்டோன்னா, நான் இருக்கிறேன்ப்பா, நீ தைரியமாவா, யார் வந்தா நான் பார்த்துக்கிறேன்னாங்க. இந்த தென்னிந்தியாவிலே ஒரு விசேஷித்த செய்தியை கொடுக்க ஒருவர் இருப்பாரானால் அது அருமையான நம்முடைய தகப்பனார் அவர்கள்தான். ஒரு இடத்தில் கட்டப்பட்டு நங்கூரம் போடப்பட்டிருக்கும் போது அந்த கப்பல் எப்படி அந்த நங்கூரத்தை விட்டு பிரிந்து தன் பிரயாணத்தை ஆரம்பித்து தான் போக வேண்டிய இடத்தை போய் அடைகிறது போல இந்த அடியானும் இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து இந்த இடத்தை விட்டு தான் போகும் இடத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சந்ததி சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை நாம் காண்போம். ஆயிரக்கணக்கான ஊழியர்களை தேவனுக்கென்று எழுப்பி பிரகாசிக்கிற சுடர்களாய் அவர்களை மாற்றுவதற்கு கர்த்தர் இந்த தேவ மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தி இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இளைப்பாறும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்களை நாம் இழந்திருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கையை விட்டு போயிருக்கிறார். ஒரு சந்திக்க வரும்போது ஒரு 3 மணிக்கு பார்த்து தூங்குற நேரம் கஷ்டப்பட்டு இந்த பார்க்க வந்தார். ஆனால் 1 மணி நேரம் பேசினார். ஆரம்பத்த நாட்களில் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. இங்கே ஆவடியில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று பண்ணோம் அப்படின்னும் போது நிறைய பேர் சொன்னாங்க, அவர் அதெல்லாம் வரமாட்டார், அவர் கூப்பிட்டா அவரெல்லாம் வரமாட்டார். ஆனால் ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணால் முதல்ல அவர் தான் எடுத்தார். எனக்கு தெரியாது அவருக்கு யாராவது பிஏ வச்சு அவர் எடுப்பார்னு பார்த்தா எனி டைம் ஃபோன் பண்ணலாம் அவர் தான் எடுக்கிறார். இதுக்கு இது நடந்தது ஒரு 10 வருஷம் ஆகுது. தம்பி நீ ஊழியத்துக்கு புதுசாக வந்திருக்க, நான் உற்சாகப்படுத்த நான் வருவேன், நான் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போயிடுவேனாரு. நான் முழு மீட்டிங்கும் அவர் இருந்தார். 1974ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன் மிக அதிகமாக சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லுகிற அந்த அம்மை நோயினாலே நான் மிக அதிகமாக தாக்கப்பட்டேன். ஆவடியிலேருந்து திருநெல்வேலிக்கு அவங்க சைக்கிள், எனக்கு அந்த சைக்கிளே இன்றைக்கு நினைவு இருக்கிறது. ஒரு முக்கோண வடிவில் அதில் வசனம் இருக்கும். அந்த சைக்கிளில் டெய்லி வந்து என்னை பார்ப்பார். டெய்லி என்று சொன்னால் டெய்லி. 69 ஜூன் 27 அங்கே உள்ள நாங்கள் எல்லாரும் ஓப்பனர் மீட்டிங் போவோம். அவர் சத்தியத்தை தெருவிலே சொல்லி முடித்து அந்த நாட்களிலே அங்கே ஒரு சிலர் இவர் மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியர் அந்த இடத்துல ஒரு சாம்பார் பக்கெட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேஷ்டியை மடித்து வைத்துக்கொண்டு பரிமாறுகிறதை என்னுடைய கண்களாலே அன்னைக்கு நான் பார்த்தேன். அது இன்று அளவும்
என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாய் எடுத்து கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். சில நேரங்கள் அவர்களே ஃபோன் பண்ணி கூட எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் விசாரித்தது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு தகப்பனால் கூட செய்ய முடியாத அளவிற்கு அவர்களுடைய பிளானிங் அவ்வளவு சூப்பராக இருக்கும். திருவள்ளூர் ஏசிஐ பிரான்ச் சபை ஆரம்பிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக தாமஸ்ராஜ் ஐயா இருந்தார்கள். அவர் சொன்னால் இந்தியாவில் மாத்திரம் 3 மணி இல்லை தம்பி, எங்கே போனாலும் அந்த நாட்டு டைமில் நான் காலைல ஜெபம் வழக்கம் என்று எடுத்து பகிர்ந்து கொண்டார். அவருடைய ஜெப ஜீவியம் எங்கள் உள்ளத்தை அதிகமாய் தொட்டது. ஒரு விசுவாசி தன்னுடைய பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பாட முடியும் என்பதை அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டேன். போதகர்களை ஊழியர்களை உலகமெங்கும் தேவனுடைய வழியிலே நடத்தும்படி அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அவரை சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும். பிரதர், எனக்கு ராத்திரிக்கெல்லாம் லூஸ் மோஷன் பிரதர். ஆனால் எப்படி தான் அவர் பிரசங்கம் பண்ணார், எல்லா ஆராதனைகளையும் எப்படி பேசினாரு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் திரும்ப வந்து சொல்லுவார், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், தண்ணி குடிச்சிட்டு சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நிலைமையிலையும் அவர் தைரியத்தை விடாத மனுஷன். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த அடிச்சுவடைகள் எல்லாம் இவ்வளோ பெரிய மனுஷனுடைய அந்த தாழ்மை சுட்டு போட்டோம் நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எங்களோட குடும்பத்தினுடைய தலையை நாங்கள் இழந்துட்டோம் தான் சொல்லணும். சின்ன வயசில் நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் தான் நான் படித்தேன். என்னை இவ்வளவாய் நேசித்த ஒரு தேவ ஊழியரை நான் வாழ்க்கையில் நான் பார்க்கல. நான் ஏசிய ஸ்தாபனம் கிடையாது, நான் ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டர். ஆனால் என்னை அவர் ஆசீர்வதித்தார். அவர் என்னைக்கு எங்களை தொட்டு ப்ளஸ் பண்ணாரோ அன்னையிலேருந்து எங்கள் ஊழியத்திலிருந்து நாங்கள் ஒரு உதவியை செய்கிற ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் எங்களை மாற்றிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எப்படி நம்மளோடு கூட பழகுவாங்களா அப்படின்னு கூட. ஆனால் அங்கே வந்த பிறகு தான் தெரியும், ஒரு நல்ல தகப்பன் எப்படி பிள்ளைகளோடு பழகுவாரோ அதுபோல் எங்களோடு பழகி. என்னை அவர்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள். சில மணி நேரங்கள் என்னோடு கூட அவர்கள் உட்கார்ந்து பேசி, என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து கூட நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள இல்லை என்று சொல்ல முடியும். அவருடைய செய்திகள் அதிகமாக என்னை ஈர்த்தது உண்டு. அவர்களை பார்த்து ஜெபித்திருக்கிறேன். பல முறை எனக்கு அவர்கள் அவருடைய கைகளை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அதிலே நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். செல்லுகின்ற தேசங்களிலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, ஆவடிக்கும் அம்பத்தூருக்கும் இடையிலே இருக்கிற ஒரு ஊர் என்று சொன்ன பொழுது, ஆவடி என்று சொன்ன உடனே அப்படி என்றால் உங்களுக்கு பாஸ்டர் தாமஸ்ராஜ் தெரியுமா என்று கேட்பார்கள். அப்படி ஆவடியில் இருந்தாலும் உலகத்தின் பல பகுதிகளுக்கு அவர் சென்ற தேசங்கள் செல்லாத தேசங்களுக்கும் வசனம் சென்றிருக்கிறபடியினாலே அவர் அந்த இடத்துல நீச்சல் குளத்தில் எனக்கு ஒரு தகப்பனாக இருந்து, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லும்போது அவர் நீச்சல் எனக்கு கற்று எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி என் கரத்தை பிடிச்சி அடியிலேருந்து அடி காலை அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனாய். எங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த மனுஷன் என் தகப்பனை போல என்னை ஒரு சாதாரண நீச்சல் அடிக்க அவர் எனக்கு உதவி செய்து என்னை அவர் ஒரு சேலஞ்சிங் பர்சனாலிட்டி நம்பர் 1, லவபுல் பர்சனாலிட்டி நம்பர் 2, நம்பர் 3 அவர் என்ன செய்யறாரு, கண்டிப்பாக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். கம்பேஷன் டெஸ்டிமனி. அவருடைய கரங்கள் என் தலைமேல் வைத்து அவர் எனக்கு ஜெபித்த அந்த ஜெபத்தை இன்றைக்கும் நினைக்கின்றேன். இத்தனை ஊழியர்களை உருவாக்கின அந்த மிகப்பெரிய பங்கின் துளிகளில் நானும் ஒருவனாய் அந்த குறிப்பிட்ட ஊழியத்தை துவக்கும் நாளில் அவர் கரத்தின் கீழ் என் தலையும் இருந்தது என்று நினைத்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லா மக்களுக்கும் அவர் தகப்பனாக இருந்தார். சபை பாகுபாடின்றி, மொழி இன பாகுபாடின்றி, ஜாதி மத பாகுபாடின்றி அவரை தேடி வந்து அவரை சந்தித்த அனைவருக்கும் தகப்பனாக இருந்தார். சில நாட்கள் தங்கி இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அது எங்களுக்கு மிகவும் மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அனாதியாக இருந்த என்னை
ஆதரித்து அன்பு கூர்ந்து அரவணைத்து என்னை நடத்தினார்கள். அருமையான நம்முடைய தகப்பனார், நம்முடைய அப்பா, அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்போம்னா, பரலோகத்துக்கு நம்ம செல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரே ஒரு காரியம் சொல்லுவார், இயேசு நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.